Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. வணக்கம். ஸோ மகாராஜா பயங்கரமாக மக்கள் இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சோஷியல் மீடியா பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், இல்லை தேட்டரில் போய் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். மகாராஜா பற்றி எவர் நூக்கன் கார்னர் ஆஃப் எடிட்டிங் ஆஸ்பெக்டில் பேச போகிறோம். டைரக்டர் நித்திலன், எடிட்டர் ஃபிலோமின் ராஜ். இந்த ரெண்டு பேருக்குமான அறிமுகத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, எப்போலேருந்து தெரியும் அவரை? நித்திலன் நாளைக்குனர்லேருந்து தெரியும். ஓகே. நாளைக்குனர் ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் சந்துருக்கு தான் வேலை பார்த்தேன், நித்திக்கு இல்லை. ஸோ அப்போலேருந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் தெரியும், அதுக்கப்புறம் நித்திலன் தெரியும். நித்திலன் எப்போ ஒர்க் பண்ண வந்தாருன்னா, எனக்கு கருவுமை முடிச்சுட்டு ட்ரெய்லர் டிசைன் பண்ணலான்னு வந்தார். அப்போ தான் நித்திலன் கூட நான் ஒர்க் பண்ணுற இது. பட் அதுக்கு முன்னாடி நித்திலன் எப்போ மீட் பண்ணோன்னா, அந்த மொத்த கேங்கும் எஃப்ஐஏல இருப்பாங்க. ஸோ அங்கே போகும்போதெல்லாம் நித்தி எப்பயாவது வருவார், அப்போ பேசுவோம். அப்படி தான் பழகும். பட் ஒர்க் வைஸ் ஆரம்பித்தது இங்கே தான் கேரியர் ஆரம்பித்தோம். ஸோ டீசர் ட்ரெய்லர் பண்ணும்போது நித்தி என்ன கேட்பார், எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. இல்லை அந்த அப்போ அனலைஸ் பண்ணது எனக்கு இந்த படத்துக்கு யூஸ் ஆச்சு, மகாராஜா. ஸோ ஒரு டேரக்டர் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி கன்வே பண்ண வர்றாங்க. இப்போது ஒரு விஷயத்த கன்வே பண்ண வர்றதுக்கு ஒவ்வொரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ நித்தி எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த டீசர் ட்ரெய்லர் ரொம்பவே இருந்தது. அப்போ ஒர்க் பண்ண அனுபவம் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு ஒர்க் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. ஸோ ஏன்னா இப்போ குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆகி இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆனது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பற்றி எப்போ அவர்கிட்ட இருந்து கேட்டீங்க? ஸோ அப்போலேருந்தே உங்களுக்கான ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் இருக்கும் இல்லையா மகாராஜா பற்றி? குரங்கு போய் முடிச்சுட்டு ஒரு ஒன்று சைன் போட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் 2 லாக்டவுனுக்கு முன்னாடி இதோட வெர்ஷன் கேட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு. ஓகே. ஸோ அப்போ அந்த வயசான கேரக்டர் தான் இருக்கும். மேஜராக பாதி இருக்கும் வச்சுக்கோங்க, அந்த படத்தில் பாதி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி, லாக்டவுன் முன்னாடி 19 சம்திங் இந்த கைதி பண்ணுற டைமில் அப்பப்போ எப்பயாவது மீட் பண்ணும்போது ஒரு நாள் நரேஷன் சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்பயே நான் லீனியர் தான். ஸோ நான் லீனியர் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்ல முடியும், நம்மளுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிற படம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முடியலை, நான் கதை முடிக்கலை, நான் கிளைமேக்ஸ்லாம் முடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி போகணுங்கிறது தெரியல. இதான் இருக்குது, நான் எழுதிட்டு முடிச்சேன்னு சொல்லுவேன். அது காலம் கடந்து அதை அப்படியே எழுதிட்டு இருந்தேன், பொறுமையாக எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹீரோ அப்ரோச் பண்ணி எடிட்டிங்லேயே இருந்தது. லாக்டவுன் முன்னாடி செய்துன்ட்ட சொன்னால் அப்படிலேருந்து ஹோலில் இருந்து லாக்டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ போன வருஷம் தான் எனக்கு திரும்ப ஃபைனலாக ஒரு நரேஷன் கொடுத்தாரு. அந்த கதையை மறந்துடுச்சு. ஓகே ஓகே. ஸோ திரும்ப ஒரு நரேட் பண்ணுறேன், திரும்ப நான் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நரேட் பண்ணார். அதுக்கும் டிராஸ்டிக் சேஞ்சது. நான் முடிக்கல, நான் டைலாக்ஸ்லாம் நான் ஸ்கிரிப்டில் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. திடீர்னு சேதனை கூப்பிட்டு இமீடியட்டாக ஷூட் போங்கன்ட்டார். அவன் ஸ்கிரிப்ட் எதுவும் கொடுக்கலையே, நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அப்புறம் ஷூட்டிங் முன்னாடி தான் அனுப்பிச்சார் ஃபைனலாக. ஸ்கிரிப்ட் இது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, ஆனால் அதை வச்சுக்கோ, பட் ஆனால் இம்ப்ரமைஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அப்படி தான் எனக்கு அப்போது ஷூட்டிங் ஒரு பக்கம் போகும், அப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் பேசணும். செகண்ட் ஹாஃபே ஷூட் ஒரு 15 நாள் கழிச்சு தான் போய் செகண்ட் ஹாஃப் பேசினேன். இப்போ ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்றது மட்டும் மகாராஜா சுருக்கிற முடியாது. ஸோ அதோட ஸ்க்ரீன் பிளேவை அவங்க அப்ரோச் பண்ண விதமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தவரையில் அவர் பண்ணியிருக்கும் போது, ஸ்கிரிப்டில் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கும் அவருக்குமான இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? இந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது. ஸோ அந்த டிஸ்கஷன் பற்றி பேசலாண்ணா. ஸ்க்ரீன் பிளே அப்ரோச் எவரி நுக்கன் கார்னர் எங்களுக்கு பேச டைமில் இம்மிடியட்டாக ஷூட்டுங்கிறதுனால ஷூட் போயாச்சு. ஸ்கிரிப்டில் இருக்கிறத நான் அதை விட என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துறேன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்து போவேன். ஸோ இருக்குது அதை டீட்டெயில் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஒரு நோ ஆன்சன்ஸ் எடுத்துருவார், அதை எப்படி கரெக்டாக வைக்கணும், அதை எப்படி இன்னும் சுவாரஸ்யமாக என்ன பண்ணலாங்கிறது தான் டிஸ்கஷன். ஆஃப்டர் த ஷூட் முடிச்சு எடிட் வரும்போது அந்த டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா? ஷூட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு டிஸ்கஷனுக்கு டைம் இல்லை. ஸோ அது பண்ணல. ஆஃப்டர் ஷூட்டில் ஷூட்டிங் டைமில் நடக்கும். ஏதாவது ஒரு ஷெட்யூல் முடிச்சு பிரேக்கு, நோ ஷெட்யூல் போகிற டைமில் ஏதாவது அந்த மாதிரி எடிட்டில் டேபிளில் நடக்கிற டிஸ்கஷன் தான் நிறையா இருந்தது. ஓகே ஓகே. ஸோ ஏன்னா இப்போ எடிட்டிங் இம்ப்ரவைஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பேசும்போது, ட்ரெய்லரில் பார்த்த 2-3 ஷார்ட்ஸ் படத்தில் இல்லை. நம்ம படம் பார்த்ததுக்கப்புறமும் ஒரு தடவை நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள்லாம் இது படத்தில் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது குறிப்பாக ஒரு சீன் என்னென்னா, ஒரு பையன் அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் கட்டி போட்டுட்டு அவர் அழுகுற மாதிரி ஒரு ட்ரெய்லர் ஒரு ஷார்ட் இருக்கும். படத்தில் அப்படி எதுவும் பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இந்த விஷயம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ட்ரெய்லர் 2ல் சில ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அது ட்ரெய்லருக்குன்னு எடுத்தது. ஐ மீன் அனுராக் ஷாட்டுக்கு எடுத்தது. ஸோ இதில் உள்ள இது சீன் தான் ஆக்சுவலாக
அனுராக்கோட சீன் தான். அனுராக்கோட வீட்டுக்குள்ள ஒருத்தன் கார்பெண்டர் வருவான். ஆமா, எவ்வளவு நாள் ஆச்சு ஒன்னு சொல்லி இன்னைக்கு வரேன்னு கேட்பாப்ல. அது வந்து கார்பெண்டர் வருவான். கார்பெண்டர் வருது. அந்த சீனோட மோட்டிவ் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு இந்த காயம் இருக்குல்ல, இந்த கனெக்டிங் தான் மெயின் சீன் அதோடது. ஓகே. ஸோ அந்த சீன் எப்படின்னா, அந்த பொண்ணு காயம் இருக்கு, அந்த சீன்ல இருக்கும் அது. ஆமா, ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு இருப்பாரு. அதான் மெயினா சீனே அதுக்கு தான். ஓகே. ஏன்னா பின்னாடி கனெக்ட் பண்றதுக்கு இந்த சீன் தான் இருக்கும். இந்த காயங்கிறது இந்த சீன் தான் திரும்ப ரீகால் பண்ணிருப்போம். இந்த சீனோட மோட்டிவ் இதுதான். ஸோ இந்த சீன்ல என்ன பண்ணுவோம்னா, அவன் வந்து நார்மலா ஆக்சுவலாக புது ஆளாக வரும். சார் இந்த மாதிரி கூப்பிட்டீங்க சார், என்ன தம்பி கால் பண்ணான்னு மாதிரி சொல்லிட்டு திரும்ப வேலை வைப்பான். கேட்பான். கேட்டுட்டு இது மாதிரி என்ன சார் உங்கள் பொண்ணுக்கு அவர் ஆன்சர் பண்ணுவார். ஸ்லாப்ல திடீர்னு அவர் வேலை பார்த்துருக்கும்போது அவன் ஒய்ஃப் மேலே கைப்பற்றும். இதை அவர் பார்த்துருவார். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவனை கட்டி போட்டு பாத்ரூமில் வச்சுப்பார். எங்கன்னா அந்த ஃபோன் பேசுவார்ல, அனுராக்கும் குழந்தையும் அபிராமியும் அவங்க போய் கடைக்கு போவாங்க. அந்த கேரக்டர் ரெண்டும் கடைக்கு கால் பண்ணாங்க. நான் கடைக்கு வெயில் அடிக்குமா, குழந்தைய பார்த்துட்டு பாத்ரூம் போவார். பேக் சைடில் ஃபாலோ பண்ணால் இவன் பாத்ரூம்ல கட்டி போட்டு வச்சுருப்பார். ஸோ இது எடிட் டேபிள் என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி அவன் கெட்டவன் முதல் சீன்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் சீன்லேயும் அவன் திருட போயிட்டான், கெட்டவன் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவன் கெட்டவன் நம்ம பண்ணுறதுக்கு சீன் தேவையில்லை. ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் த சீன்ஸ். நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எடுத்து போகும்போது எங்களுக்கு மெயினாக வந்து அனுராக் சாரும் சேது மெயின், செல்வமும் மகாராஜாவும் மீட் பண்ணுறது தான் எங்களுக்கு முக்கியம். ஆனால் ஆரம்பிச்சா 15 நிமிஷத்துக்குள்ள வரணும். அதுதான் ஆடியன்ஸோட டேர்னிங் பாயிண்ட். இது வரைக்கும் கொஸ்டினாக ரைஸ் பண்ணிட்டு நாங்கள் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. ரொம்ப நேரம் அதை தள்ளி போட முடியாதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்க சீன்ஸ்லாம் ரிப்பீட்டேஷன் கேரக்டர் சீன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கேரக்டர்ஸ் ரிப்பீட்டேஷன் சீன். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை படத்துக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கு. நீ சொன்னால் அது பின்னாடி இருக்க தூக்கிடலாம், வெறும் அந்த ஃபோன் கட் மட்டும் வச்சிடலாம். சரி, தூக்கிட்டா முன்னாடி நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரவனுக்கு அவன் வந்து பொண்ணை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ அவன் வந்து இப்படி மாற்றிக்கலாம். ரெகுலராக வர மாதிரி அண்ணன் அப்படின்னு போட்டுக்கலாம், அண்ணன் போட்டுக்கணும்னு சொல்லி இப்போ அண்ணன் போட்டுக்கலாம். அந்த சீன் அதெல்லாம் டச் பண்ணுறதுலாம் வெறும் அந்த சீன் பொண்ணுக்கான சீன் மட்டும் வச்சுப்போம். ரெகுலராக ஒருத்தன் வர்றான், வேலை பார்க்குறான். அந்த அப்போ அவன் கேட்குறான் என்னாச்சு பொண்ணுங்கன்னா, இது மாதிரி ஏன்னா அந்த காயம் பின்னாடி ரிவீல் ஆகணும், அது மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை அந்த சீனில். ஓகே. ஸோ மற்ற எல்லாம் தூக்கி வர வருஷம் இது மட்டும்தான் அந்த படத்தில் வச்சோம். சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி இது 2 டைமில் நடக்குது அப்படின்றது தான் வந்து படத்தில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அது நமக்கு ரிவீல் ஆகும்போது அரடா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து ஒரே டைமில் நடக்கலை அப்படின்ட்டு. ஆனால் அது நீங்கள் எங்கேயுமே நீங்கள் காட்டலை. அதுக்கு முன்னாடி அதை ரொம்ப நம்பகத்தன்மையாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருந்தீங்க உங்களோட ஒர்க்கில். அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்தது. நித்தி வந்து 2 மீன் அது இங்கே தான் கனெக்ட் பண்ண, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இருந்தது. இப்போ டேபிள் என்ன பண்ணோம்னா, இதை எப்படி மோர் ஆடியன்ஸ் நம்ம ஆக்சுவலாக 2 டைம்லைன் இல்லை, 3 டைம்லைன். படத்தில் 3 டைம்லைன் இருக்கும். இந்த அனுராக் பொண்ணை பஸ் ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 டைம்லைன். மகாராஜாவோட டைம்லைன் ஒன்று. ஓகே. பஸ் ஏற்றினதுக்கப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் அவரோட டைம்லைன். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது செல்வமோட டைம்லைன். பொண்ணோட டைம்லைன் பஸ் ஏற்றி விடுறாங்களா, அதுலேருந்து 1 வாரம் டைம்லைன். ஸோ 3 டைம்லைன் இருக்கு ஆக்சுவலாக படத்தில். இந்த 3 டைம்லைனும் நான் ஒரே மாதிரி இருக்கணும் முடிவு பண்ணோம். அப்போது ஷூட் டைம்ல டிஓபி அண்ட் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் கலர் வைஸ் எதுவுமே சொல்ல வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். வெறும் ப்ராப்ஸ் மட்டும் வச்சுங்க. ப்ராப்ஸ் மட்டும் பீரியட் ஆகணும். உத்து நிப்பாட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியணும் அது பீரியட்னு, அது வரைக்கும் தெரியக்கூடாது. ப்ராப்ஸ் எல்லாமே காஸ்டியூம் எல்லாமே பீரியட்னு காமிக்கும். பட் கலர் வைஸ் ஸ்டோன் வைஸ் வேண்டாங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். ஓகே. ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிடும். நம்மளோட ஜீனியஸ் ஆடியன்ஸ் ஒரு விஷயம் போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்கிற நம்பிக்கை எப்போதும் ஆடியன்ஸை நான் மோர் இப்படி என்னோட ஜீனியஸ் தான் நினச்சிப்பேன். ஏன்னா அப்போ தான் அதுக்கு தந்தாமல் நான் எடிட் பண்ண முடியும். ஸோ ஆடியன்ஸ் அண்டர் எஸ்டிமேட் என்றைக்குமே பண்ண மாட்டோம். ஸோ புரியும், இது புரியாத கண்டிப்பாக புரியும். ஸோ அதில் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இருந்தோம். ஸோ டேரக்டர் ஓகே நோ டோன் சேஞ்ச், நம்ம எல்லாமே ஒரே டோனில் போய்க்கலாம். மைன்யூட்டாக மட்டும் டிஓபி வச்சுப்பார். ரொம்ப டெக்னிக்கலாக இருக்க டிஓபிஸ் மட்டும் பார்க்க முடியும். ஓகே. ஓகே. கேமராஸ் லைட்டாக வார்ம் வந்து இதில் இருக்கும் ரெகுலர் சீனில், அதில் கொஞ்சம் வார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி வச்சு ரொம்ப மைன்யூட், அது தெரியாது. ஸோ 3 டைம்லேயே இப்போது ஸ்கிரிப்டை தாண்டி இவர் எப்படி நம்ப வைக்கிறது நம்மளே. ஸோ நம்ப வைக்கிறதுனா இந்த பொண்ணோட ப்ரெஷர்லாம் குப்பைத்தொட்டி மேலே இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம். ஸோ இவன் பேரலல் டைம்லாம் இருக்கான் அப்படிங்கிறத என்ன கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கிரிப்டில் 2வது சீனே இவன் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் அந்த குப்பைத்தொட்டியில் போகிறது இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கனெக்டிங்காக இருக்கும். ஓகே. ஓகே. மொதல் சீன் திருடுவோம், 2வது சீன் வந்து அவன்
வீட்டுக்கு போகிறது தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இங்கே வந்து என்ன கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இவனோட குப்பை தொட்டி இவன் திருடி வச்சிருக்கான். அனுராக் வீட்டில் குப்பை தொட்டி. ஏன்னா அவரோட கேரக்டர்ஸ் வந்து பெக்யூலரான ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறேன். மொதல் சீன்லேயும் வச்சுருப்போம், 2வது தெஃப்ட் இருக்குல்ல அங்கேயுமே நாங்கள் அதை வச்சுருப்போம். ஸோ 2 டைம்ஸ் காமிச்சா போதும், 2 தெஃப்ட் தான் படத்தில், ஸ்கிரிப்டில் வந்து 2 தெஃப்ட் தான். ஸோ 2 தெஃப்ட் இருக்கிறத காமிச்சதுக்கப்புறம் ஸோ நம்பிடுவாங்க ஆடியன்ஸ். ஆப்வியஸாக இவன் திருடன் படம் பார்க்கும்போதே அனுராக் வில்லன் தெரிஞ்சு தான் பார்ப்பாங்க. ஸோ அனுராக் வில்லன் தெரிஞ்சுல இப்போ இவனோட குப்பை தொட்டி இவன்ட்டு இருக்குன்னா போலீஸ் சீட்டிங் வேலைகள் நடக்குதுல்ல. ஸோ ஆடியன்ஸ் தெரிஞ்சு இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, இந்த குப்பை தொட்டி எப்படி அவனுக்கு போவாங்க, ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் ஆடியன்ஸோட மனநிலை. ஸோ இதுக்கு நடுவில் இந்த பொண்ணோட ப்ரெஷர் குப்பை தொட்டிக்கு வரணும். ஸோ அந்த கால்ஸ் எல்லாம் குப்பை தொட்டி பற்றியான கால்ஸ் தான் இருக்கும். வாய்ஸ் நோட்டு, வீடியோ கால், வீடியோ எடுத்து அனுப்புனது எல்லாமே. ஸோ நித்தி மோர் கேர் அபவுட் தான் அந்த சீக்வன்ஸில் மோர் கேர் அபவுட் இந்த மாப்பிள்ள அது மட்டும் தெளிவாக வைக்கணும். அது என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் போஸ்ட்டில் சொல்லிட்டு டைலாக்ஸ் எப்படிலாம் போட முடியும்னு போட்டுட்டு அதில் மோர் அபவுட் ஒரு இதில் ரொம்ப கான்சியஸ். அது 2வது கால் டைமில் வந்து அந்த பொண்ணு வந்து கால் பண்ணேன், இப்போ நான் ஃபோன் அடித்தேன் எடுக்கல, இது பண்ணல எடுக்கலங்கிறது சொல்லும் போது அதுக்கு முன்னாடி இருக்க மேனேஜர் இருக்கும், அந்த பொண்ணு வந்து அவங்க விளையாண்டு ரன்னிங் இருக்கும், ஒரு இடத்துல சிரிச்ச ஷாட் போட்டு வச்சுருந்தேன். இல்லைம்மா எனக்கு கன்வின்ஸ் ஆகலை, அந்த இடத்துல தப்பாக இருக்கு அப்படின்னா அப்புறம் இது லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணும். ஓகே இல்லை சிரிக்கவே கூடாது பொண்ணு, சோகமா டைலாக் சும்மா ஏன் சிரிக்கிற ஷாட் போட்டான்ட்டு சரி நான் மாத்திரேன்னு சொல்லிட்டு அதுக்கு சோகமான ஷாட் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நான் சோகமான ஷாட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் 3 போயிட்டே இருக்கும். இன்டர்வல்லையும் சொல்ல மாட்டாங்க எப்படி, ஆக்சுவலாக இன்டர்வல்லையும் ஆன்சர் கிடைக்காது. ஆனால் ஒரு குப்பை தொட்டிக்கு ஒரு அக்கா போகிறாங்கிற டோன் வேணும், அதான் எங்களுக்கு வேணும். ஸோ இதை வந்து முன்னாடி அவன் கண்டே பிடிக்கக்கூடாது, வேறு எதுவும் இருக்குது தோணும். ஆனால் டக்குன்னு வேறு சீன் ஜம்ப் ஆகிடும். ஃபஸ்ட்டு குப்பை தொட்டி இருக்கும்போது மேபி தோணலாம் உங்களுக்கு, ஆனால் தோணாது, வேறு சீன் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் லீட் விட்டுருப்போம். ஸோ அது இவன் இந்த பார்லர் தான் போகணும்னு ஆடியன்ஸ் சொல்லுவார் அப்படிங்கிறது வேணும்னா அப்படின்னு பாரதி ராஜா ஷார்ட் 2 இடையில சொல்லியிருப்போம். இவன் பார்லர் போகணும் ஒய்ஃப் சொல்லிட்டான், இவன் பார்லர் போகணும்னு லீடு கொடுக்கணும்னா பாரதி ராஜா ஷார்ட் போடு. ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் இவர் உட்காந்துருப்பார், நெக்ஸ்ட்டு பாரதி ராஜா ஷார்ட் இருக்கும், நெக்ஸ்ட் இவர் ஃபோன் கட்டிருக்கும். ஸோ இப்படி தான் அது டைம்லைன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்படிலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எப்படின்னா ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ டிஸ்கஷனில் அவ்வளோ நடந்து. ஸோ இது எல்லாமே பண்ணோம் ஆடியன்ஸ் நம்ப வைக்கிறதுக்கு. ஷோராக இங்கே தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும் அது ஃப்ளாஷ்பேக்கு. மீன் 3 டைம்லைனில் இருக்கிறது 2ஆக மாற இடம். செல்வமும் மகாராஜா கேரக்டர் மீட் பண்ணும்போது இல்லை அது பீரியட்னு தெரியும் சலூனில். ஸோ பீரியட் தெரியும்போது உனக்கு இன்னொரு தாட் ஓடும், அதுக்குள்ளே நான் வேறு சீன் ஜம்ப் பண்ணணும். ஓகே. இமீடியட்டாக அரசிங் சீன்லாம் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண போய் அவர் நடக்கிற ஆக்சிடென்ட் அது போயிடும். இதுக்கப்புறம் 2 டைம்லைன் தான். ஓகே. ஸோ ஒன்று 1 வீக் லேட்டர் டைம்லைன் மகாராஜாவோட டைமில், இன்னொன்று வந்து ஜோதியோட டைமில் இந்த 7 நாள் ஓகே கேம்ப் பண்ணாலும். ஸோ 2 அதுக்கப்புறம் நம்ப வைக்கணும் ஆடியன்ஸ். இது நம்பிட்டா அப்படின்னா இது நம்பினா இதுவும் தப்பாக இருக்குன்னு டவுட் வரவே கூடாது. ஸோ திரும்பவும் அந்த ஷாட் கண்டினியூ பண்ணுவோம், அவள் கேம்பில் இருக்கிற மாதிரி திரும்பவும் ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் 3rd நரேஷனில் தான் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூஸில் இவருக்கு நடக்கலை, அந்த பொண்ணுக்கு நடந்தது 3rd பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரிவீல் ஆகும். அதுவும் ஆடியன்ஸுக்கு மட்டும்தானே அது ரிவீல் ஆகணும்னு அந்த அந்த நரேஷன்லுமே அவருக்கு தெரியாதுல்ல, சேதுபதி கேரக்டர் தெரியாது, மகாராஜாக்கு யாரு என்னங்கிறது தெரியாது. ஸோ அவர் நடிக்கும் போது கண்டுபிடிப்பார், இவர் நேரில் பார்க்கும்போது இவர் கண்டுபிடிப்பார். அந்த மகாராஜா கேரக்டருக்கு அங்கே தான் தெரியும் இல்லையா. மகாராஜா வந்து அதை சொல்லலை, மகாராஜா பொண்ணுக்கு நடந்ததை சொல்லுவார், அதை ஃபீல் பண்ணி தான் அழுது சொல்லுவார். ஆனால் விஷுவல் அவருக்கு தெரியாது, விஷுவல் வந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போட்டிருக்கோம். ஓகே ஓகே. அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி சிங்கம்புலி வந்து வாயை அப்படி பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நீங்கள் காலுக்கு அவரே அறியாமல் இப்படி பிடிப்பாரு. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் காலை எக்கி க்ளோஸ் பண்ணுவார். அந்த இடத்துல தான் வந்து இவருக்கு ஷேரா. ஆமாம், அதெல்லாம் தெரியும் மோர் கான்ஷியஸ். அந்த குட்டி டீட்டெயில் அந்த கால் ஷாட்லாம் வேணும்னா சரி ஸ்பாட் வந்துடும். ஸ்பாட் பார்த்து இல்லை ஒரு ஹைட்டு கால் ஷாட் வச்சா இன்னும் பயங்கரமாக இருக்கணும், ஒரு குட்டி கால் ஷாட் இன்செர்ட்ஸ் கேட்டு வாங்கினது. ஓகே. ஸோ அது இப்படி போகும்போது இவர் குட்டி ஷாட்டில் அவர் இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அந்த சீனை டீட்டெயில் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே பண்ணுது. ஸோ அந்த க்ளோஸ்அப் அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்அப் ஒரு மறைச்சி திரும்பி பார்க்குறது வர்றது. ஸோ அது ரொம்ப டீட்டெயில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுதான் டேர்னிங். நெக்ஸ்ட் டேர்னிங் வந்து அதுதான் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் அது ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் டீம் ப்ராசஸ் தான். ஸோ டிஓபி ஒரு ஏதாவது கொஸ்டின் அரைஸ் பண்ணுவார், டைரக்டர் அரைஸ் பண்ணுவார், நான் அரைஸ் பண்ண. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த படம். ஸோ
இப்போ நான் எத்தனாவது டிராஃப்ட் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எடிட்டிங்னா? ஏன்னா பொதுவாக டேரக்டர் பேசும்போது இது எடிட்டில் ஒரு 10 டிராஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடிட்லேயே 10 டிராஃப்ட் 10 இருக்கும். வா மீன் டப்புக்கு ஒரு வெர்ஷன் கொடுப்போம். டேரக்டர் நான் டப் பண்ண அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் பண்ணி வஸ்கட் மாதிரி பண்ணிட்டு டேரக்டர் கூட உட்காந்து ஒரு டப்பிங் வெர்ஷன் கொடுத்துருவோம். டப் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வெர்ஷன் முடிச்சு அதுக்கப்புறம் டேரக்டர் கூட வெர்ஷன் உட்காருவோம். அப்படி முடிச்சு பார்ப்போம். ஃபுல் ப்ளே பண்ணும்போது தான் டவுட் வரும். திரும்ப உட்காருவோம், ஃபுல் ப்ளே பண்ணும்போது உட்காருவோம். அந்த மாதிரி தான் இது 10 வெர்ஷன். அப்போ அப்டேட் பண்ண குட்டி குட்டி அப்டேட்டாக இப்போ ஒன்று தோணும், அப்புறம் ஒன்று தோணும். ஸோ இப்போ பார்த்தா கூட எனக்கு வேற ஒன்று தோணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு நாள் ஒன்று தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அது தோணும். குட்டி குட்டியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே மாதிரி இப்போ 2 விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் லேகாக இருக்குது, இது எல்லாமே ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே சொல்கிற விஷயம் ஒன்று. ஆனால் மகாராஜாவை பொறுத்தவரையில் அதுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு இல்லை இல்லையா? ஏன்னா நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் என்ன தோணுதுன்னா, படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஒரு சீன் இருந்தால் இன்னும் கன்வின்சிங்காக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எடிட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஷூட் பண்ண சொன்னது ஏதாவது இருக்கா? காமன் கால் தான். இப்போ எடிட் ஃபுல்லாக படம் பார்த்து தான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம். 10 வெர்ஷன்ஸ் அதுக்கு தான் வந்தது. ஸோ படம் பார்த்துட்டு எங்கேயாவது கனெக்டிவிட்டி இடிக்குது, ஸோ நம்பகத்தன்மை நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு தேவை அப்படின்னா லாஸ்ட்டாக எப்போதும் ஒரு படத்துக்கு லாஸ்ட்டாக 2 days 3 days இன்சர்ட்ஸ் போட்டு வச்சுப்போம். ஏன்னா மிஸ் ஆனது எல்லாமே அது அங்கே எல்லாமே அங்கே எடுத்துப்போம். ஆல்ரெடி குட்டி குட்டியாக மிஸ் ஆனது. இப்போ அந்த பொண்ணுக்கு மாடேஜஸ்லாம் எடுக்கல. இப்போ அந்த பொண்ணு காலைல மார்னிங் போயிட்டு கிரவுண்டில் விளையாடுறதுலாம் எடுக்க வேண்டியது இருந்தது. ஓகே, எடுக்கல, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். அது எடுத்திருந்தோம். அப்புறம் அந்த எங்களுக்கு கரெக்டாக வரல, எனக்கு இது பத்தலை, ஷூட் பண்ணி பத்தலைங்கிறது நித்தியும் ஃபீல் பண்ணாரு. அந்த பொண்ணு பேசுகிற டைலாக் இருக்குல்ல, ஸோ அது பத்தலை, எனக்கு கரெக்டாக வரல மாமா, மோர் எனக்கு வேணும், நம்ம முடிச்சுட்டு அதை என்ன பண்ணலாம் பேசிட்டு அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த போர்ஷன் மட்டும் ஒரு டைலாக் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணை மட்டும் வச்சு எடுத்தோம். அந்த க்ரீன் மேட் வச்சு எடுத்தோம். முன்னாடியே பிளான் மட்டும் பிளேட் எடுக்க சொல்லியாச்சு. ஏன்னா கரெக்டான டைலாக் கரெக்டாக அமையலை. அன்னைக்கு ஜோதி கேரக்டரும் செல்வம் டைலாக் கரெக்டாக அமையலை. ஸோ நித்தி சாட்டிஸ்ஃபை இல்லை. படம் எவ்வளோதான் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. எனக்கு அது 3 நாள் போயிட்டு அந்த டைலாக்ஸ் எடுப்போம் கரெக்டாக வரல. ஸோ டிசைட் நம்ம ஷூட் பண்ணிடலாம், பேட்ச் போடுறது 2 நாள் வச்சுருந்தாங்க, அதில் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதில் நித்தி அப்போ டைலாக் எழுதி அப்போ அந்த உலகத்திலே கேவலமானவன் யாருன்னு பார்க்கணும் அதெல்லாம் இருக்கு. அப்புறம்னா வேற எந்த அதுக்கப்புறம் எண்டு டைலாக் ரைட் அது மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்தது சேர்த்தது. அதே மாதிரி குப்பத்தொட்டிக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்குமான பாண்டிங் இருக்குல்ல, மோர் பாண்டிங் இருந்தது. பட் இன்னும் பாண்டிங் வேணும். ஏன்னா ஒரு குப்பத்தொட்டியை காணாமல் தேடுவோம். அந்த குப்பத்தோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, மோர் ஸ்பெஷல் டு ஹர். அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷல், இவருக்கும் ஸ்பெஷல். ஏன்னா தான் பொண்ணை காப்பாற்றின குப்பத்தொட்டின்னு சொல்லும்போது அது காணாமல் போனால் ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணுங்கிற நம்பகத்தன்மை வேணும். ஓகேன்றவரில் ஸோ அதுக்கு என்ன வேணும், குப்பத்தொட்டி பெட்டி மாண்டேஜ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் கால் வரும். அதுக்கு விஷுவலாக நம்ம முன்னாடி காமிச்சிடும். ஐ மீன் குப்பத்தொட்டி கல்லூரியாங்கிறத நம்ம விஷுவலாக நம்ம மாண்டேஜில் எடுத்துக்கலாங்கிறது ஆஃப்டர் டிசைட் பண்ணி ஸோ நித்தி அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷெட்யூல் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாண்டேஜ் அதுக்குள்ளே போட்டு எடுத்தோம். ஓகேண்ணா. இப்போ படம் பார்த்துட்டு சினிமாவிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? அனுராக் சார் என்ன சொன்னாங்க? அனுராக் சார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஷூட்டில் பார்க்கவே இல்லை. எப்பயாவது ஷூட் போவேன், ஐ மீன் டேரக்டர் கூட பேசுனா ஷூட்டிங் போவேன். அப்போது சேதுனா இருப்பாங்க, பேசிட்டு வரேன். அனுராக் மீட்டே பண்ணல, ரொம்ப நாள் ஆசை. நான் ஒரு படங்கள்லாம் சொல்லவே வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ மீன் துபாய் போகும்போது அந்த இப்போ ப்ரமோஷனுக்கு அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ நான் தான் சோன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு பேசியிருந்தேன். அவர் ஐ மீன் நான் என்ன படம் பண்ணியிருக்கேங்கன்னு தெரியும், பட் நான் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஓகே. ஸோ அவர் பார்த்து ஸோ இம்ப்ரெஸ்டு. ஸோ ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் மாணவர் புரிஞ்சது. மாநகரம் ஓகே. என்னென்ன படங்கள்லாம் பண்ணங்கிறது சில படங்கள்லாம் அவர் ஞாபகம் இருந்தது. ஸோ நீ அப்புறம் என்ன கேட்ட, நீ என்னென்ன படங்கள் பண்ண அப்படின்னு கேட்டேன். ஸோ இம்ப்ரெஸ்ட். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பெரிய டேரக்டர் கூட கான்வர்சேஷன் நம்ம படிக்கும் போது பார்த்த டேரக்டர்ஸ்ல அவங்கள்ட்ட படங்கள் பார்த்து கற்றுக்கிற இதுதான் இருந்தது. ஸோ அவர் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோ மகாராஜா என்ன சொன்னார்? அவரை பற்றி மீன் மோர் டெடிக்கேட்டட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. முத நாள் பார்க்கும்போதே அந்த கேரக்டர் வந்துருச்சு. ஏதாவது ஸ்பாட்டு போனால் கேட்பாரு, கரெக்டாக வருதாடா அப்படிம்பாரு. நல்லா வருதுண்ணே, சூப்பராக வருதுண்ணே அப்படின்ட்டு.
தப்பாக நல்லா வருதுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படம் பார்க்குறது லேட்டராக மீன் இதுக்கு ஒரு 3 months முன்னாடியே பார்த்துட்டேன். அந்த விஷயமே பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது அவருக்கு மாஸ்டர் டைம்லேயே பிடிச்சிருந்தது என்னோட வேலை. ஸோ அதனால பெருசாலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடா அப்படின்னு சொல்லி நாங்கள் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டு. ஸோ அவர் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் சொல்லிட்டு போனார். நல்லா வந்திருக்குடா, ஸோ டோன்ட் வரி அப்படின்னு நித்தியும் நானும் இருந்தால் இப்போ பேசிட்டு போனார். ஸோ இந்த 2 படத்தை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கல அந்த படத்தை பற்றிலாம். மாவீரன், பார்க்கிங். ஏன் இது 2 நம்ம சொல்கிறோன்னா, மாவீரன் வந்து ஒரு அதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச், ஒரு சவுண்டு, அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும், அவங்க உங்களுக்கான வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த இன்ட்ராக்ஷனே வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ப்ளஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட ஒர்க் வந்து தனியாக தெரியும். ஸ்டன் சீக்வன்ஸை தாண்டி நீங்கள் அதை எப்படி கட் பண்ணியிருக்கீங்கன்றது. பார்க்கிங்கை பொறுத்தவரையில் ஒரு சின்ன லைனு அதை இப்போ ஒரு படமாக பண்ணியிருக்காங்க, அதுவும் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்கன்றதே பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்ம ஊரில். ஸோ அதுக்கான காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்கீங்க படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஒர்க்கும். ஸோ இந்த 2 படத்தை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். மாவீரன் இட்ஸ் நியூ புது அப்ரோச். டன் ரெஃபரன்ஸ் இல்லை எங்களுக்கு. இப்போ ஒரு படம்னா நான் அதுக்கு தகுந்தாப்புல படங்கள் நிறைய பார்ப்பேன். பட் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிற ரெஃபரன்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ இது நியூ அட்டெம்ப்ட் தான். ஸோ மோர் கான்ஷியஸ் வந்து அஸ்வின் வந்து காமெடியில் மோர் கான்ஷியஸ். இந்த படம் பண்ணும்போது 2 விஷயம். ஒன்று அந்த வாய்ஸ்க்கு ஒரு கேரக்டர், வாய்ஸ் ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு ப்ளே பண்ணணும். எஸ்கே பிரதராக இருக்கட்டும் அண்டு யோகி பாபா, அவங்க 2 பேரும் அவங்களா தெரியக்கூடாது. அது மட்டும் முதல் கண்டிஷன். அவங்களா தெரியாத மாதிரி எந்த ஷாட்டும் வச்சிடாது. யோகி பாபனோட இதெல்லாம் எங்கேயும் அந்த பேட்ச் ஒர்க்காக தெரிகிற மாதிரி தான் நான் அதை வைப்போம். அதுக்கு மெனக்கடலில் இருக்கும். அந்த காமெடி ஒர்க்கால எனக்கு காமெடி ஒர்க்கால அப்படின்றது. ஸோ காமெடி ஒர்க்கால ஓகே வெரி எப்படின்னா அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த காமெடிக்கான ரியாக்ஷன்ல அது எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. ஓகே ஓகே இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் டிலே பண்ணும். ஸோ அது டேக் அந்த காமெடி வாய்ஸ் இந்த 3 சேர்ந்த சீன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ காமெடி ஒர்க் ஆகணும், வாய்ஸ் ஒர்க் ஆகணும், 3 கேரக்டரில் அது ஆர்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துனா அது புரிஞ்சு அது கரெக்டாக அது செட் பண்ணுறதுக்கு அந்த நோயான்சன்ஸ் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம். அதுதான் டைம் எடுது. அது சிங்க் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபைட் சிங்க் ஆகிடும். இவர் ஒரு ப்ரீவியஸ் வந்துடும், ஃபைட் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வந்து இதுதான் எடுக்க போகிறோம் ஃபைட். இந்த ஃபைட்டுக்குள்ளே அஸ்வின் என்ன ட்ராமா சேர்க்க போகிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். இப்போது ஏன்னா ஃபைட்டை தாண்டி ஃபைட்டுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்கும். ஃபைட்டுக்குள்ளே என்ன ட்ராமானா அது வாய்ஸ் ட்ராமா. ஓகே. ஸோ இந்த வாய்ஸ் ட்ராமா அந்த ஃபைட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் டிலே பண்ணி வைக்கணுங்கிறது அஸ்வினும் வேலை பார்க்கணும். கம்பைனாக தான் அது வேலை பார்க்க முடியும். வெறும் ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ண முடியாது. ஸோ 2 கொலாபரேட்டிவ் இருக்குது அது. இப்போ அதுக்குள்ளே நான் என்னோட என்ன வேலைன்னா இந்த ஃபைட்டுக்குள்ளே இந்த வாய்ஸை எவ்வளோ தூரம் வைக்கலாங்கிறது டிஸ்கஷன் இருக்கும். இப்போ இன்டர்வல்லாம் இருந்தது, ஃபைட் இருக்குது, எனக்கு இன்னும் அதில் ட்ராமா இல்லை. ஸோ அந்த ப்ரீவியஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அது எங்கெங்கெல்லாம் ட்ராமா கொடுக்கலாம், எங்கெங்கே ஸ்டே கொடுக்கலாங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா 2 years மொதல் ஸ்கிரிப்ட் சொல்லி 1.5 வருஷம் கழிச்சு ஷூட்டே போச்சு. ஃபஸ்ட் வெர்ஷன் கேட்டேன் வாய்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் 2 நரேஷன் கேட்டேன், அதுக்கப்புறம் தேர்ட் நரேஷன் கிடையாது, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன். ஓகே. நான் டிஓபி, டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஓ. ஸோ இந்த 4 பேர் 2 times வச்சுக்கலாம். ஸோ என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டால் போதும். வி ஹேவ் த ஷார்ட், ப்ரொடக்ஷன் கம்மி, ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி. ஸோ மொதல் படம் இல்லை, ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அன்வான்ட் திங்ஸ் எடுக்க வேண்டாம், மோர் ப்ரீஷியஸாக என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கால் போயிட்டு. ஸோ அது டிஸ்கஷன் ஆரம்பிச்சது ஸ்கிரிப்ட்லேயே சில பேட்டர்ன் வந்து இந்த கார்லேருந்து இங்கே போகலாங்கிற ஸ்கிரிப்ட்லேயே டிசைட் பண்ணும். ஸோ சிலது ஸ்கிரிப்ட்லேயே கட்டு டிசைட் ஆகிருக்கும். ஓகே. சிலது ஹீரோ கண்ணாடியிலேருந்து அடுத்த சீன் ஓப்பன் ஆகுது, அது வந்து ஷூட்டில் பண்ணாது. அது ஸ்கிரிப்டில் இல்லை. ஓகே. ஸ்கிரிப்டை விளாட்றாங்க, அது வந்து ஷூட்டில் இப்படி வச்சுக்கலாம்னு நான் ஒரு டிஓபியும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த கட்டு படம் வந்து ஒரே லைன். நம்ம தமிழ் படங்களில் சப்ளாட் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு ஆளுக்கும் சப்ளாட் இருக்கும். சப்ளாட் இல்லாத படம் இதுதான். கரெக்ட். ஸோ நான் 3 நேரம் நான் அந்த படத்தை கொடுக்க முடியாது. சப்ளாட் இல்லாமல் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஒரே இடத்துல நடக்கிற கதை. ஆமாம். ஆனால் ஹாலிவுட்டில் தான் சப்ளாட் இருக்காது, ஒரே பிளாட் தான் இருக்கும். அது ஃபுல்லாக அதிலே போயிடும். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் சப்ளாட் இருக்கும், 2-3 சப்ளாட் இருக்கலாம், ஒரு சப்ளாட் இருக்கலாம். ஸோ பேரலல் ஸ்டோரி இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கும். அப்படி சப்ளாட் இல்லாதனால மோர் கான்சென்ட் என்ன தேவையோ அதை மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத எடிட்டில் கால் எடுத்துக்கிட்டோம்.
ஓகே. இன்னொன்று லீனியராக தான் கதை போகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான், இதுக்குள்ள தான் சப்ளாட் கிடையாது. அதை வந்து குறிப்பாக ஒரே இடத்துல ஒரே வீட்டில் மேலே கீழே நடக்கிற கதை, குறிப்பாக அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் தான் பெரும்பாலான படம் இருக்கும். ஸோ அதை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? எனக்கு அதை சேலஞ்ச் தாண்டி ஷூட்டிங்கில் அது ஒரே வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஷூட் பண்ணோம். ஓகே. அது முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக பெயிண்ட் அடித்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மாற்றணும். ஓஹோ. அது 2 வீடுலாம் கிடையாது. இல்லை அதான் கீழே மேலே அப்படி இல்லை. அவுட்டோர் வெளியிலங்க. ஓகே. மொத்தம் 2 வீடு ஆக்சுவலாக. ஓகே. ஷூட்டு இன்டோர் எல்லாம் ஒரு வீடு. எம்எஸ் பாஸ்கர் சாரோட போர்ஷன் கீழ். ஆமாம். அதை முடிச்சுட்டு அவர் ஹரிஷ் கல்யாண் போர்ஷன் எடுத்தோம். ஓகே. ஷூட் இந்த செட்டுக்குள்ளே அதில் முடிக்கணும். ஓகே. துண்டு துண்டாக இருக்கும் சீனு. முடிச்சுட்டு அது அதே கீழ் வீட்லேயே பெயிண்ட் அடித்து மாற்றி எடுத்தாங்க. சிலதெல்லாம் க்ரீன் மேட் வச்சு எடுத்தோம் சைடில். எக்ஸ்டீரியர் காட்டும்போது மட்டும் கீழே மேலே. எக்ஸ்டீரியர் இருக்கிறது வேற வீடு. ஓகே ஓகே ஓகே. இண்டோருங்கிறது ஒரே வீடு தான், 2 பேர்த்துக்கும் ஒரே வீடு தான் எடுத்தது. ஓ ஓ. ஸோ பெயிண்ட் அடித்து மாற்றி எடுத்தது. எக்ஸ்டீரியர் போகும்போது மேலே கீழே அந்த வச்சு மேட்ச் பண்ணி அதை எடுத்தாங்க. ஓ ஓ ஓ. இப்போ இந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு என்ன இன்செர்ட் தேவையோ அதை சொல்லணும் நான். ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா நான் சொல்லணும். ஏன்னா பெயிண்ட் அடிச்சாங்கன்னா திரும்ப அந்த வீட்டு போய் எடுக்க முடியாது. கரெக்ட். ஸோ அதுக்கு பட்ஜெட் இருக்காது நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி ஆயிரத்துல போர்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் முடிச்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு போக முடியாது நம்ம. ஸோ அதுக்குள்ளே என்ன தேவையோ அது எடுக்கணும். எக்ஸ்டீரியர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. படம் முடிஞ்சு ஒரு நாள் ஏதாவது பிரேக் போட்டு எக்ஸ்ட்ரா ஒயிட் எடுக்கணும்னா எடுக்க டைம் கிடைச்சது. ஹெலிகேமில் ஏதாவது போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதில் குட்டி என்ன தேவையோ அப்போ லாஸ்ட்டாக ஒரு நாள் மட்டும் ஹோல் வச்சுருப்போம். ஓகே. அதான் அந்த இன்செர்ட்டுக்கு வச்சிருந்த மாதிரி. இன்செர்ட்டுக்கு ப்ளஸ் சீன்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா பெண்டிங் வச்சுருப்போம். ஓகே. ஸோ இன்செர்ட் எடுக்கும்போது சேர்த்து போட்டு எடுத்துடலாம். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் தான் கொடுப்பாங்க. சின்ன படங்களும் ஒரு நாள் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில இன்செர்ட்ஸ் தேவையெல்லாம் அதில் போட்டு எடுத்தோம் இன்செர்ட்ஸ். ஸோ உங்களோட ஃபில்மோகிராஃபியில் கிட்டத்தட்ட ஒரு 90% படங்கள் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படங்களாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போது சிவகார்த்திகேயன் அவர் நடிக்கிற ஒரு பெரிய ஹீரோட படம் அப்படின்னு இருந்தாலும் கூட கண்டென்ட் தான் பிரதானம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை பண்ணலாம் வேணாம் அப்படின்ற கால் எப்படி எடுக்கிறீங்க ஜென்ரலாக? இட்ஸ் நாட் அ கண்டென்ட். எல்லா படமும் கமர்ஷியல் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தேட்டருக்கு வருது. தேட்டருக்கு போனால் ரெவென்யூ ப்ரொடியூசருக்கு வரணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரணும். இட்ஸ் ஆல் அபவுட் மணி. ஸோ இட்ஸ் நாட் கதையை பேஸ் பண்ணி தான். இது எல்லாம் கமர்ஷியலைஸ் தான் பண்ணுறோம். அந்த படத்தை கமர்ஷியலைஸ் பண்ணும்போது தான் நிறைய ரீச் ஆகுங்கிறது கருத்து. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவை? இப்போது மாவீரன் கமர்ஷியல் படம் தான். டான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் என்ன இருக்குது எல்லாமே இருக்குது. மாவீரனில் பார்க்கிங்லேயும் இருக்குது. மகாராஜா அதுவும் இருக்குது. நல்லாவே கமர்ஷியல் படம் எல்லாமே. ஸோ எல்லாமே கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அந்த கதை எவ்வளோ தூரம் கமர்ஷியலைஸ் பண்ணுறங்கிறது தான் மீட்டரில் இருக்கும். மீட்ரு மட்டும் மாறும். ரைட்டு. பார்க்கிங்கில் ஒரு மீட்ரு இருக்கும், மகாராஜாவில் ஒரு மீட்ரு இருக்கும், மாவீரனில் ஒரு மீட்ரு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு டேரக்டர் கூட சிங்க் ஆகிட்டோம்னா இப்போ பார்க்கிங் பண்ணால் அடுத்து கூட பார்க்கிங் டேரக்டர்ஸ் கூட சிங்க்ல இருந்தால் நம்ம அந்த டேரக்டர்ஸ் கூட போனோம். இப்போ லோகேஷ் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, 3 நாள் ட்ராவல் இருக்கு. அந்த மாதிரி இப்போ அஸ்வின் கூட ட்ராவல் போயிட்டுருக்கு. மண்டேல பண்ணோம், இப்போ மாவீரன் பண்ணுவோம். ஸோ அடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த ட்ராவல் இருக்குல்ல, 2 பேத்துக்குமான பாண்டிங் தான் அடுத்த படங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணால் அந்த டேரக்டர்ஸ்க்கு நான் பண்ணிடுவேன். இப்போ புதுசாக வரவங்க பார்க்கிங் வந்து கதை நல்லா இருந்தது. ஸோ அந்த பையன் பண்ணிடுவாங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். கதை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. ஒரு புது நியூ நான் வந்து புதுசாக தேடுறது புது டேரக்டர்ஸ் தான். ஆல்ரெடி படம் பண்ணவங்க எனக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், அவங்க ஐடியாலஜி எப்படி தெரியும். ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் ட்ராவல். ஓகே. ஸோ நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் வரும்போது அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மொதல் படம். சிங்க் ஆகலாம் நெக்ஸ்ட் நம்ம கன்டினியூ பண்ண மாட்டோம். டன். ஸோ இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்து வேட்டையன் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற என்ன எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான லைன் அப்ல? இந்த வருஷம் வேட்டையன் ரிலீஸ் ஆயிரும். ஓகே. அப்புறம் இன்னொரு படம் பொட்டன்ஷியல் ப்ரொடக்ஷன்ல ஜீவா வச்சு ஒரு படம் பண்ணிருக்கேன். ஸோ அது மேபி இந்த வருஷம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் பேர் வைக்கல. மற்றபடி கூலி அடுத்த நல்லா ஆரம்பிக்க ஷூட்டு. ஸோ இன்னும் அது அடுத்த வருஷம் தான் கூலி. ரைட்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களோட நேரத்துக்கு நன்றி. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்தடுத்து உங்கள் லைனப்பில் வர எல்லா படங்களுமே வந்து உங்களோட ஃபிலிமோகிராஃபியை இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும் அப்படின்றது எங்களோட சார்பாக இருந்த ஒரு பெரிய விஷயம் தான். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. நன்றி சுதர்ஷ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.